டெலிவரி பண்ண குழந்தைய கையில் எடுத்து குழந்தையோட அக்காட்டையும் அண்ணன்ட்டையும் கொடுக்கும்போது செகண்ட் பேபிஸ்லாம் வந்து இட்ஸ் சச் அன் அமேசிங் ஃபீலிங். ஸோ ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட் when I give a healthy baby to the society, I am producing a healthy citizen for the country. லிவர்லாம் கெட்டு போச்சுன்னு சொன்னால் ஸ்பெர்ம்ஸ்லாம் 0 ஆயிரும். இப்போ பிள்ளைங்கள்லாம் 16 வயசில் குடிக்க ஆரம்பிக்குது. இப்போ இவங்க 30 வயசில் போகும்போது எங்கே இந்த ஸ்பெர்ம்ஸ் இருக்கும்? ஐ யூஸ் டு ஹேவ் அ மைக்ரோஸ்கோப். ஐ வில் புட் தட் செமன் ஒன் ட்ராப் அண்ட் ஐ வில் சி அண்ட் ஐ வில் ட்ரை டு கவுண்ட். கண்ணு வலிக்கும், அவ்வளோ ஸ்பெர்ம்ஸ் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ பார் சேம்பரில் 10 கூட இருக்க மாட்டேங்குது. ஒரு சின்ன ஒரு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ரிப்பீட்டடாக எனக்கு வந்துட்டே இருக்குது டாக்டர். சிவியர் ஒயிட் டிஸ்சார்ஜ் எஸ் மெனி பீப்புள் ஹேவ், சம் பீப்புள் வில் சே நெக்லிஜிபிள். அதுக்கப்புறம் எனக்கு எபிசோடே கிடையாது டாக்டர்னு. when we start investigating we see that both the tubes are blocked. ஒரு குழந்தை பிறக்கலன்னா அந்த பெண்களை மட்டும்தான் நீ போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்தியா, நீ செக் பண்ணியா அப்படின்லாம் சொல்கிறோம். நான் வந்து என்னுடைய பெண்களுக்கு சொல்லி தருவேன், நெக்ஸ்ட் டைம் இஃப் எனிபடி ஆஸ்க்ஸ் யூ எனி கொஷின் ஆஃப் விச் யூ ஆர் நாட் கம்ஃபர்டபுள், ஜஸ்ட் டெல் தம் டு ஷட் தர் மவுத். டைட்டாக ஜீன்ஸ் போட்டிருப்பாங்க ஜென்ஸு. ஸோ அந்த டைட்டாக ஜீன்ஸ் போட்டுட்டாலே அந்த ஸ்பெர்ம்ஸ் எல்லாமே செத்தே போயிடும். வணக்கம், நான் டாக்டர் மோனிகா ரோஷினி, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். ஸோ மருத்துவத்தில் எப்போவுமே மவுசு குறையாத ஒரு டிபார்ட்மெண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா மகப்பேறு மருத்துவம் தான். அப்படி அதில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு 35 வருஷம் அனுபவம் உள்ள டாக்டர் உமையால் முருகேசன், எம்பிபிஎஸ் எம்டி டிஜியூ, டிரெக்டர் ஸ்ரீகுமரன் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஃபவுண்டர் அவல் ட்ரஸ்ட், President Kanchipuram Obstetrics and Gynecology Society, so past president of IMA Tamram, immediate past chairperson of Women Doctors Wing of State IMA Tamil Nadu, Foxy, Violence Against Doctors Committee Chairman for 2026, 27, 28, Executive Committee Member of Tamil Nadu and Pondicherry Chapter of ISAR for the year 2026 and 27. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். கிரேட் மேம். நான் சொன்ன மாதிரி எப்போவுமே வந்து மருத்துவத்தில் பயங்கர டிமாண்ட் வந்து மகப்பேறு மருத்துவம் தான். ஸோ நீங்கள் எப்பத்துலேருந்து இந்த ஒரு ஆர்வம் உங்களுக்கு வந்துச்சு? ஸ்கூலிங்லேயே வந்துருச்சா இல்லை எப்படி மேம்? மோஸ்ட்லி அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேரண்ட்ஸுடைய கனவும் வந்து தன்னுடைய பிள்ளைங்கள் டாக்டர் ஆகணும் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ ப்ராபப்ளி அதுவுமே இட் வாஸ் இன்கல்டேட்டட் பை மை ஃபாதர் ஐ திங்க். பட் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பிகம் அ டாக்டர். எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே நான் ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தோடு தான் ஐ பீன் இந்த ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணேன் இன் மை ஸ்கூல் டேஸ். அண்ட் ஈவன் என்னுடைய அந்த காலத்தில் தே ஹாவ் தட் ஃபேன்சி ட்ரெஸ், தேட் டு ஐ ஹவ் ஆல்வேஸ் போஸ்ட் அஸ் அ டாக்டர். ஸோ அது உள்ளே வந்தாச்சு, இன்கல்டேட் ஆயிடுச்சு. அண்ட் ப்ராபப்ளி we start to practice what we have that deep inside the mind, no? So today in front of you I'm sitting answering your questions. So காலேஜ்ல எங்க மேம் பண்ணீங்க? உங்களோட இந்த மெடிக்கல் ஜர்னி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? என்னுடைய எம்பிபிஎஸ் வந்துட்டு ஐ டிட் இட் ஃப்ரம் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ். ஓகே. ஆமாம், 83ல ஜாயின்ட். ஐ ஃபினிஷ் இன் 88. அண்ட் அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன் டிஜிஓ 2 வருஷம், எம்டி 3 வருஷம். ரெண்டுமே வந்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் தான் பண்ணோம். So 93 to 95 was my DGO and 97 to 2000 was my MD. So almost 10 to 12 years of education before I could actually start practicing what I really am doing right now. சூப்பர் மேம். ஸோ நீங்கள் மருத்துவத்தில் நிறைய பிரிவுகள் இருக்கு மேம், ஆனால் ஏன் நீங்கள் மகப்பேறு மருத்துவம் சூஸ் பண்ணீங்க? ஸோ ப்ராபப்ளி அதுவுமே ஃபேட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். எம்பிபிஎஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த 5 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைனல் 1 இயர் வந்து வி சர்க்குலேட் அமாங் ஆல் த மேஜர் டிபார்ட்மெண்ட்ஸ். அது மெடிசன் டிபார்ட்மெண்ட், சர்ஜிக்கல் டிபார்ட்மெண்ட், ஆப்ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் கைனிக் டிபார்ட்மெண்ட், ஆர்த்தோ, பீடியாட்ரிக்ஸ், இந்த மாதிரி வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நாங்கள் அந்த 1 இயர் ஃபுல்லாகவே வந்து எவ்ரி 3 months அப்படின்னு சொல்லி சர்க்குலேட் பண்ணி வந்துட்டுருக்கோம். ஓகே. ஸோ அந்த மாதிரி சர்க்குலேட் பண்ணி வரும்போது ஆப்ஸ்டெட்டிக்ஸ் சீம்ஸ் டு பி ரியலி மேஜிக்கல். அண்ட் ப்ராபப்ளி ஐ வாஸ் த சோசன் ஒன் அப்படின்னு தான் எனக்கு தோணும் அப்போது வந்து. பிகாஸ் வி கனெக்ட் நோ வித் த டீச்சர்ஸ், அவர் ப்ரொஃபஸர்ஸ், தே ஆல்சோ கனெக்ட் வித் யூ. அண்ட் மை ப்ரொஃபஸர் ஆக்சுவலி என்னுடைய ப்ரொஃபஸர் வந்து டாக்டர் சரோஜா கிருஷ்ணன் ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களுடைய பேசிக் கைனிக் புக்கை வந்து ஷி சப்போஸ் டு பி வெரி 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 ஸ்ட்ரிக்ட், பட் ஷி கால்டு மீ அண்ட் ஷி ஹேண்டட் ஓவர் ஹர் தட் பேசிக் ஜெஃப் காட் அப்படின்ற ஒரு புக்கு. இப்போ ரொம்ப அது கிடையாது. அப்போ வந்து தட் வாஸ் த ஒரு பகவத்கீதைன்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் புக் ஃபார் கைனக். ஷி ஆக்சுவலி கால் மீ, ஷி வாஸ் லிட்டில் பிட் சிக்.
So when I visited her, she took that book and she put it in my hand. That was my final year MBBS. So I think probably all those things, she used to always tell me that you will become a great obstetrician. நீ ஓகே. எம்டி தான் பண்ணணும்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் மோட்டிவேட் ஆகியான்னு தெரில. பட் I am still enjoying this profession. So probably I have decided the right choice. And even today, when I deliver a baby or when I sit and think of what to do for this patient with a gynec issue, I really find some fulfillment. ஸோ உங்க குருவ வந்து நீங்க அப்படியே அவங்க வார்த்தைய காப்பாத்தி கொண்டு வந்திருக்கீங்க. இந்த மாரி வேற யாராவது உங்கள இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்களா மேம்? டெஃபினெட்லி வந்து நான் வந்து ஃபைனல் இயர் எம்பிபிஎஸ் பண்ணும்போது ஐ ஹேட் டாக்டர் சக்கரவர்த்தி சார் அண்ட் பகவதி மேடம். தேவர் ஆல் ஆக்சுவலி த மென்டார்ஸ் அப்போது. ஸோ எல்லாருக்குமே வந்து என்னை ரொம்ப பிடிக்கும். அண்ட் somehow they always thought that I will flourish in this field very well. And in fact சக்கரவர்த்தி சார் வந்து later on in the recent years வந்து, அதாவது 88ல் நான் சொல்கிற சமாச்சாரம். அப்புறம் இப்போது 2019ல் வந்து ஆக்சுவலி அவரோட சேர்ந்து தான் நான் இந்த காஞ்சிபுரம் சொசைட்டி ஆரம்பித்தேன். ஸோ he was the founder president and I was the founder secretary. ஸோ he told me like இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல செங்கல்பட்டு and தாம்பரமில் நடக்கணும்னு நினச்சோமா, நீ தான் பண்ண முடியும், நீ பண்ண. Again the opportunity was created by the teachers. So probably they are mentoring us in a way. So I feel blessed. ஸோ இன்னைக்கு ரொம்ப பெருமையா அவங்க ஃபீல் பண்ணுவாங்கல்ல? Very blessed, very blessed. ஓகே. ஆல்மோஸ்ட் ஒரு 35 வருஷமா அனுபவம் உங்களுக்கு. இந்த அனுபவத்துல நீங்க முதல்ல ஒரு குழந்தைய கையில ஏந்திருப்பீங்க. கண்டிப்பா அதோட மொமெண்ட் பயங்கரமா இருக்கும். அது மட்டும் இல்லாம கண்டிப்பா ஏதாவது ஒரு சேலஞ்சிங் கேஸ் நீங்க அந்த ஆரம்ப காலத்துல பார்த்திருப்பீங்கல்ல? ஏன்னா இப்ப இருக்க ஃபெசிலிட்டி அப்ப இல்லல்ல மேம். இல்ல. அப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அந்த டீச்சிங்லேருந்தே சொல்லலாம். செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ்லேயே வந்து அந்த டெலிவரி டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும். பிகாஸ் அந்த ஒரு செங்கல்பட்டு அப்படின்றது ஒரு 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 பெரிய சென்டர் அண்ட் இட் வாஸ் கேட்டரிங் டு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வில்லேஜஸ் அரவுண்ட் தட். ஈவன் நவ் இட் இஸ் டூயிங் தட். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து வர்ற கேஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ரொம்ப சிக்காக தான் வரும். ஒரு 40% ஆஃப் த பேஷண்ட்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா தே வில் பி கம்மிங் வெரி சிக், ஃபெயிண்டிங், ஃபிட்ஸ் வந்துட்டு இருக்கும், பிபி வந்துட்டு இருக்கும். ஸோ வி ஆர் பிளெஸ்ட். ஏன்னா அப்போ எங்களுக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட்ஸ் கிடையாது. நாங்கள் படித்த காலத்தில் வந்து தெர் வாஸ் நோ போஸ்ட் கிராஜுவேட் ட்ரைனிங். ஸோ ஆஸ் அன் அண்டர் கிராஜுவேட் அண்ட் ஆஸ் அ ஹவுஸ் சர்ஜன் நாங்கள் தான் அதை ரிசீவ் பண்ணுவோம், நாங்கள் தான் அதை ட்ரீட் பண்ணுவோம், நாங்கள் தான் ஹெல்த்தியாக டெலிவரி பண்ணுவோம். அண்ட் வி யூஸ் டு பி ஸோ ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் சின்சியர் தட் வி வில் நாட் அலோவ் ஒன் மதர் டு டை ஆர் ஒன் பேபி டு டை. That's ஸோ so great. நைட் அண்ட் டே வந்து கூடவே இருந்து அந்த ஜெர்னியை பண்ணி வி லேர்ன்ட் ஸோ மச். அப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன் வந்து பண்ணும்போது இட் வாஸ் வெரி வெல் அப்ரிஷியேட்டட் பை அவர் சீனியர்ஸ் இந்த போஸ்ட் கிராஜுவேஷன் இன்ஸ்டிடியூட். தே டோல்ட் சரி உமையால் ஹஸ் கம் ஃப்ரம் செங்கல்பட்டு, ஸோ யூ கிவ் ஹர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அவளை மானிட்டர் பண்ணணுன்ற அவசியம் கூட கிடையாது, ஷீ இஸ் குட் அப்படின்னு சொல்லி மை சீனியர்ஸ் அண்ட் மை டீச்சர்ஸ் ஆக்சுவலி என்டார்ஸ் பண்ணி தே கேவ் மீ லாட் ஆஃப் ஃப்ரீடம் இன் மை போஸ்ட் கிராஜுவேஷன். ஓகே. ஸோ அந்த பேஸ்ன்னு சொன்னால் ஐ ஆல்வேஸ் வில் திங்க் பேக் அண்ட் தேங்க் காட் தட் ஐ வாஸ் இன் செங்கல்பட்டு வென் ஐ ஸ்டார்டட் மை கோர்ஸ் ஆஸ் எ மெடிக்கல் ஸ்டூடெண்ட். ஸோ அப்ப நீங்க வந்து ஆரம்ப காலத்துல இருந்தே நிறைய சேலஞ்சிங் கேசஸ் பார்த்து தான் பார்த்து வந்திருக்கீங்க தான் இல்லையா? வந்திருக்கேன். ஸோ மகப்பேறு மருத்துவம் அப்படின்றத தாண்டி குழந்தையின்மைக்கான மருத்துவமும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இது ரெண்டுத்துக்குமே இப்போ ஆரம்ப காலத்துல பார்த்தீங்கன்னா அங்கங்க ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து குழந்தை பெறுறதுக்கு தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாததுக்கு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மேம்? ஆக்சுவலி வந்து அந்த காலத்தில் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்பவும் இன்ஃபர்டிலிட்டின்றது ஒரு இஷ்யூவாக தான் இருக்கும். ஓகே. ஆனால் அந்த அவேர்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அப்போவுமே வந்து 10% ஆஃப் த கப்புள்ஸ் வந்து கண்டிப்பாக குழந்தை பிறத்துக்கு வந்து அவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு. இப்போ மேபி 15 to 20%. ஸோ இன்க்ரீஸ் கொஞ்சம் ஆயிருக்கு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் லேக் ஆஃப் அவேர்னஸ் ஒன்று. அண்ட் ரெண்டாவது வந்து அந்த டெவலப்மெண்ட் ஆஃப் மெடிசன் இந்த ஃபீல்ட் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி வந்து அப்போ அவ்வளோ கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா த ஃபீல்ட் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் மெடிசன்னு தனியாகவே ஆரம்பிச்சு அது வந்து 3 years கோர்ஸாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு எம்டி ஓஜின்றதை விட அது பிரான்ச் ஆகி ரீப்ரொடக்டிவ் மெடிசன் அப்படின்னு ஒரு 3 years கோர்ஸே பண்ணி அவ்வளோ விஷயங்கள் அதில் வந்தாச்சு. ப்ளஸ் பப்ளிக்லேயும் அவேர்னஸ் நிறையா வந்தாச்சு. அண்டு அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா பேஷண்ட்ஸுமே வந்து நவடேஸ் அவங்களுக்கு அந்த ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது வந்து லாட் ஆஃப் கப்புள் ஆர் ரியலி ஸ்ட்ரகிளிங்.
ஸோ அந்த ஸ்ட்ரகிளிங்குக்கு என்ன ரீசன்னா அது தனியாக தான் நம்ம பேசணும். ஓகே. பட் மெனி கப்பல் ஆர் ஆக்சுவலி நீடிங் ஹெல்ப். ஸோ யூ ஹேவ் லாட் ஆஃப் பேஷன்ஸ் who want to get pregnant, and you are having so many people who are trained in that field of medicine. And இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி கிளினிக் இவ்வளோ வந்தாலுமே எல்லா கிளினிக்லையுமே கூட்டம் இருக்க தான் செய்யும். ஆமா. அப்போ தெர் இஸ் சம்திங் மோர், ஈவன் சோஷியல் ரீசன்ஸ் கூட ஐ கேன் கோ பேக் அண்ட் டாக் அபவுட் த சோஷியல் ரீசன்ஸ் வை தீஸ் கப்பல் ரியலி வாண்ட் சென்டர்ஸ் டு ஹேவ் அ பேபி. ஓகே. ஆமா இல்ல மேம். இப்ப நம்ம வந்து ஆரம்ப காலத்துல பார்த்தீங்கன்னா, எங்கேயோ ஒரு ஃபெர்டிலிட்டி கிளினிக் இருக்கும். இப்ப திரும்புற தெரு எல்லாமே ஃபெர்டிலிட்டி கிளினிக் இருக்கு. அந்த அந்த காலத்தில் வந்து எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு 100 பேர் வந்தாங்கன்னா, அதில் ஒரு 10 பேருக்கு குழந்தை இல்லைன்னு வருவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சொசைட்டியில் வந்து அவங்களுக்கு ஆக்சுவலாக நான் பார்த்த பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து தே யூஸ் டு ஹேவ் அ லாட் ஆஃப் பேரண்டல் சப்போர்ட்ஸ் ஓகே. அண்ட் ஹோம் ஜாயிண்ட் ஃபேமிலிஸ் இருக்கும். அதனால வந்து அவங்க வீட்டில் வந்து ஒரு அம்மா சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் எனக்கே 8 வருஷம் கழிச்சு தான் குழந்தை இருந்துச்சு டாக்டர், அதனால என் மருமகளுக்கு இப்போ 3 வருஷம் ஆச்சு, சும்மா தான் கூட்டிகிட்டு வரேன், பார்த்து நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்ற ஒரு டயலாக்லாம் வந்து ஐ ஹவ் லிசன்ட். அண்ட் தே இட் வாஸ் நாட் மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸ். பட் ஆஃப்கோர்ஸ் குழந்தை பிறக்கலைன்னு சொல்லி செகண்ட் ரீமேரேஜஸும் நிறைய ஆச்சு, அது வேறு வேறு ஸ்டோரிஸ் தான். பட் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் ஒரு த சொசைட்டி வாஸ் லுக்கிங் அட் திஸ் இஷ்யூ வெரி ப்ராக்டிக்கலி. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா த ப்ராப்ளம் வாட் ஐ சி இஸ் த கப்பல் தெம்செல்ஸ் தனியாக வாழ்கிறாங்க. கல்யாணம் ஆனோன்னு ஒரு 2 வருஷம் வந்து எனக்கு குழந்தையே வேண்டான்ற ஒரு முடிவை எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க குழந்தை வேணும்னு அவங்க டிசைட் பண்ணும்போது, எனக்கு அடுத்த மாதமே குழந்தை நிற்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு அதை அப்ரோச் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு 1 or 2 months குழந்தை நிற்கலைனாலே தே ஹிட் த ரூஃப். ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுறாங்க. பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு தே கம் வித் ஸோ மச் ஆஃப் டிப்ரெஷன் அண்ட் ஃபீலிங்ஸ் தட் சரி 2 வருஷம் ஆச்சே பாவம் குழந்தையில நம்ம கேட்டோம்னா அவங்க ஹஸ்பண்ட் பொறுமையாக சொல்லுவார், மேடம் 2 மாதம் தான் மேடம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதனால் வந்து நான் 2 இயர்ஸ்னோடனே ஐ ஸ்டார்ட் டு ஓகே யூ மேரிட் 2 years யூ நாட் ஹேவிங் எ பேபி, ஸோ ஐ திங்க் வி நீட் டு ரியலி கோ அண்ட் டூ சம் இன்வெஸ்டிகேஷன்ஸ் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ண போகும்போது ஹஸ்பண்ட் இந்த வார்த்தையை சொன்னோன்னே தென் வி அகெயின் ரீசெட். Then we sit and counsel the couple, why did you postpone, and is there anything, are you having active healthy sexual life, ella history ketta piragu you please go back and try for 6 months. If the couple is really young, I see 21-year-old married to a 24-year-old coming and saying that I'm not having a baby after married 1 year. Appa we have to reset things, which you are still very young, you follow safe practices, maybe you take a folic acid, and we tell them probably the ovulation date and the cycles pathina konja awareness koduthu nama when we send them back telling them what to do and what you should not do, many of them come back pregnant within the next 6 months. So adella actually infertility patients கிடையாது. ஓகே. பட் அது எல்லாமே வந்து அந்த இதில் வந்து சேர்ந்துரும். நான் குழந்தைன்ற ஒரு விஷயத்தோட வந்து எவ்ரிபடி கம்ஸ் அண்ட் ஜாயின்ஸ். பட் நம்ம உட்காந்து கவுன்சில் பண்ணும்போது when we sit and count across the patient உட்காந்து பேசும்போது many of them will just need some discussion, we have to listen to them and probably help them with their day-to-day issues, sort it out, and then issues are solved. அதை தாண்டி தான் வந்து ஒரு batch of the patients they really need our help, and that we take very seriously. ஓகே. ஸோ யாருக்கு அதிக தேவை இருக்கோ அவங்கள நீங்க ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. So that is how I have been practicing so far. ஓகே. மேம் இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபெர்டிலிட்டி எல்லாருக்குமே இப்போ ஓரளவுக்கு அவேர்னஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க சொல்லும்போதே சைக்கிள் பத்தின அவேர்னஸ் தெரியுது, எல்லாமே சொல்றீங்க. ஆனாலுமே இன்னுமே ஐவிஎஃப் பத்தின ஒரு தவறான கருத்துகள், அதாவது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும், அந்த பேபிஸ் ஹெல்தியா இருக்க மாட்டாங்க, ஸோ இதில போனா கேன்சர் வந்துரும், இப்படி நெறைய விதமான கருத்துகள் இருக்குல்ல மேம். இத பத்தி நீங்க என்ன சொல்லணும்னு நெனைக்கிறீங்க? see IVF அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒரு ஒரு டிஃபிகல்ட்டான ஜர்னி தான். பிகாஸ் தே ஹவ் பீன் பல வருஷங்கள் ட்ரை பண்ணியிருக்காங்க, பல ஆப்ஷன்ஸையும் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த ஆப்ஷன்லையுமே குழந்தை நிற்கலேன்னு வரும்போது திஸ் இஸ் த ஃபைனல் ஆப்ஷன் ஃபார் குழந்தைன்ற மாதிரி ஒரு மைண்டை செட் பண்ணி தான் அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. அண்ட் இதுவுமே 100% கேரண்டி பண்ண முடியாத ஒரு விஷயம். ஸோ நோபடி கேன் ப்ராமிஸ் தட் யூ வில் கெட் எ பேபி 100%. ஸோ அந்த மாதிரியும் நம்ம ப்ராமிஸ் பண்ண முடியாது. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 50 to 60% சான்ஸ் தான் இருக்கும்னு சொல்லி தான் நம்ம பேஷண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி உள்ளே கொண்டு வரோம். ஸோ த ஸ்ட்ரெஸ் தட் இஸ் பில்டப் இன் தர் பாடி ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா the medications they have been consuming for maybe I have seen patients who have been taking non-stop medicines even for 5 to 6 years. ஓகே. அதாவது ஒரு ஐவிஎஃப் உங்களுக்கு தேவைப்படலாம் நாங்கள் சொல்லியே 3 வருஷம் இருக்கும்.
the patient will promptly decide that probably madam has decided very early, so let me go and try அப்படின்னு சொல்லிட்டு she goes somewhere else. She tries again 3 years of medications, 3 years of ultrasound, 3 years of injection, and then totally after 6 years, முதல்ல ஒரு 3 வருஷம் அப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு எங்ககிட்ட வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா she is still not able to get pregnant. அப்போ வரும்போது அட்லீஸ்ட் she had her own eggs. இப்போ 3 வருஷம் கழிச்சு வரும்போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பிகாஸ் ஆஃப் த கண்டினியூஸ் ட்ரீட்மெண்ட் ஆல் ஹர் எக்ஸ் வில் பி எக்ஸாஸ்டட். அண்ட் தென் வி சிட் அண்ட் சே ப்ராபப்ளி யூ டோன்ட் ஹேவ் எனி எக்ஸ் லெஃப்ட், ஸோ வி வில் ஹேவ் டு கோ ஃபார் சம் ப்ரொசீஜர் கால்ட் அஸ் டோனர் எக் ரிட்ரீவல். ஸோ இட் பிகம்ஸ் வெரி சைக்கலாஜிக்கலி தே ஆர் டோட்டலி டவுன். அதாவது இப்போ வந்து கிளியர் கட் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. See, the protocols are there. If you go to the person probably who is really connected with these sort of things and who have the authority to speak on this, they are giving you very correct way of doing how things should be done. கண்டிப்பாக இன்ஃபர்டிலிட்டினா நம்ம எக்கை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் ஃபார் த விமென். அந்த ப்ரொடியூஸ் பண்ண எக்கை வந்து த்ரூ அ ப்ரொசீஜர், மயக்கம் கொடுத்து ஒரு ப்ரொசீஜர் மூலியமாக அந்த எக்கை நம்ம ரிட்ரீவ் பண்ணணும். த பேஷண்ட் ஹேஸ் டு பி டேக்கன் டு எ தியேட்டர். ஸோ ஒன்ஸ் த எக்ஸ் ஆர் ரிட்ரீவ்ட், then we collect the sperms from the husband and the baby is formed outside in controlled environment. அதுக்கப்புறம் in a subsequent date we will have to get the uterine endometrium ready, and then again இன்னொரு தேட்டருக்குள்ளே போயிட்டு another ஒரு minimal procedure where we replace that baby inside the uterus, and we all hope and pray that the baby should start developing from there on. So the couple should trust the process. எடுத்த உடனே ஒரு ஒரு பஸ்ல ஏறின உடனே இறங்கணும்னு சொல்லலாம். இட்ஸ் அ ப்ராசஸ். ஸோ அதை வந்து டீட்டெயில்டாக வந்து நவ் வி ஹாவ் பீப்புள் ஹூ சிட் அண்ட் டாக் டு தம் வித் ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் மேக் தம் அக்செப்ட் தட் இட் இஸ் அ ப்ராசஸ். அந்த ப்ராசஸை வந்து அவங்க மென்டலி அக்செப்ட் பண்ணி அது உள் வாங்கி அதுக்கப்புறம் தே கம் அவுட் அண்ட் அக்செப்ட் ஆல் தீஸ் ஸ்டெப்ஸ் ஆர் நீடட் ஃபார் மீ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட உள்ளே வரும்போது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அதை அப்ரோச் பண்ணுவாங்க. தே ஆர் நாட் கெட்டிங் வரிட். சி யூ ஹேவ் அன் ஃபார் எக்ஸாம்பிள் AMH அப்படின்ற ஒரு பிளட் வேல்யூ இருக்குது. அது வந்து ஆன்டி முலேரியன் ஹார்மோன் சொல்லிட்டு தட் வில் டெல் யூ ஹவு மெனி எக்ஸ் யூ கேன் ப்ரொடியூஸ் ப்ராபப்ளி திஸ் சைக்கிள். இப்போ அந்த நாங்கள் நார்மலாக வந்து வேல்யூ வந்து 4 to 6 அப்படின்னு சொல்லுவோம். பட் நிறைய டைம் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 0.01 அப்படின்னு வரும். தட் இஸ் அப்சல்யூட்லி எக்கே ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இல்லை 0.5ன்னு வரும். அப்போ தே வில் ஹேவ் ஃபியூ எக்ஸ் பட் தே வில் நாட் பி ஏபிள் டு ஹேவ் மெனி எக்ஸ். அப்போ இந்த ஒரு 0.5 வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணும்போது முதல்ல நம்ம கிளியராக உனக்கு 2லேருந்து 3-4 முட்டை வந்தால் நல்ல விஷயம்டா, பிகாஸ் யுவர் AMH இஸ் வெரி மச் ரெடியூஸ்ட். ஸோ யூ வில் ஹேவ் டு அக்செப்ட் that you will be only getting, because நார்மலாக நான் என்ன பண்ணுவோம் 10 eggs ப்ராமிஸ் பண்ணுவோம். 10 to 12 eggs உங்களுக்கு வரும். அதில் வந்து உங்களுக்கு 6 to 7 embryos வரலாம். அதில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 blastocyst வரலாம். ஸோ யூ ஹேவ் அ குட் சான்ஸ் ஆஃப் ஹேவிங் எ பேபி அப்படின்னு சொல்லுவோம். யாருக்கு AMH 4 to 6 இருக்க ஒரு பேஷண்ட். பட் ஆனால் இவங்களுக்கு அந்த மாதிரி நாங்கள் ப்ராமிஸ் பண்ண முடியாது. அப்போ அதெல்லாமே வந்து ப்ராசஸ் பண்ணி நம்ம அதை பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ப்ரெஷர் லெவல் ரேசஸ். அண்ட் இவங்களுக்கு வந்து அந்த பேஷண்ட்டோட இவங்களுக்கு நாங்கள் கொடுக்குற இன்ஜெக்ஷனுடைய வேல்யூமே ஹையாக தான் இருக்கும். சில பேருக்கு அதை அக்செப்டே பண்ணிக்க முடியாது இல்லை மேம். ஏன்னா நீங்கள் ஏன் இவ்வளோ நாள் ஆகுது, இப்போ அந்த அவங்களுக்கு பண்ணாங்க உடனே குழந்தை நின்றுச்சு, எனக்கு நிற்கலையே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்பாங்க. அது கரெக்டு தான். பட் ஆனால் ஒரு IVF சென்டர் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல இருக்கும்போது ஒருத்தங்களுக்கு நெகட்டிவ் ஆகும்போது 4 பேருக்கு அங்கே பாசிட்டிவ் ஆகுது. ஸோ when they come, when they sit, when they connect, உனக்கு எனக்கும் ஒரே டயத்தில் எம்பரியோ ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு இல்லை, நவ் ஐ ஆம் ப்ரெக்னென்ட், ஸோ யூ வில் ஆல்சோ பிகம் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க பேஷண்ட்டே வந்து இந்த பேஷண்ட்டை வந்து கவுன்சில் பண்ணுது. ஓகே. ஸோ they go home with a feeling, okay 2 months பேக் பண்ணவங்களுக்கு கன்சீவ் ஆயிடுச்சு, எனக்கு அடுத்த சைக்கிளில் கண்டிப்பாக எனக்கு ஒரு பேபி கிடைக்கும், ஒரு நம்பிக்கை. ஸோ தட் இஸ் ஹவு இட் அந்த ஃப்ரம் பேஷண்ட் டு பேஷண்ட் தான். நாங்கள் என்ன சொன்னாலும் இப்போ நாங்கள் உட்காந்து கவுன்சில் பண்ணுறத ரொட்டீனாக சயின்டிஃபிக்காக கவுன்சில் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். பட் ஐ ஆல்வேஸ் பர்சனலி பிலீவ் தட் இட் இஸ் த பேஷண்ட் who actually one patient trying to help the other patient out, and I have seen amazing relationship between the patients during my course of practice. They make my job so easier. அவங்களே ஃபோன்ல எல்லாம் பேசிப்பாங்க, they connect and they வந்தா கூட பேசிக்கிறது, chat, phone number share பண்ணிக்கிறது, encourage பண்ணிக்கிறது. And when the patient comes and tells me such stories, I am saying thank God I've got patients who support each other, because it is a very painful process psychologically, because they are spending money and they are undergoing injections and procedures. On top of that, குழந்தை வந்துட்டா எல்லாமே சரியாயிடும். நீங்கள் சொல்கிற அந்த கேன்சர் ரிஸ்க் ஆகட்டும், உடம்புல வர உபதிரவங்களாகட்டும், எல்லாமே வந்து when there is a pregnancy in an IVF, most of them gets negative.
ஓகே. கோஸ் பேக் டு கிரவுண்ட் ஜீரோ. ஆனால் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து இதெல்லாம் ஹெல்த் இஷ்யூவாக வரலாம்னா தே ஹேட் ரிப்பீட்டட் ஸ்டிமுலேஷன்ஸ், தே ஹேட் டேக்கன் ஹை டோஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் அண்ட் தே ஹவ் நெவர் பிகம் ப்ரெக்னென்ட். திட் வாஸ் அ டோட்டல் ஃபெயில்யூர். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு தான் இந்த ஹார்மோன் ஸ்டிமுலேஷனில் வந்துட்டு கொஞ்சம் ரிஸ்க், அது வெயிட் கெயின் ஓகே. ஆயிருக்கலாம், அதனால ஒரு பிபி வந்திருக்கலாம், ஒரு சுகர் வந்திருக்கலாம், ஈவன் கொஞ்சம் கூட கேன்சர் ரிஸ்க் கூட அவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இருக்கு. ஸோ இது எதுவுமே வந்து டக்குன்னு ஒரு ஐவிஎஃப் போறதுக்கு வராது. எல்லாரும் அதோட It's process. ப்ராசஸ் ஒவ்வொரு I பாடியுமே am always ஒவ்வொரு happy யூனிக். when the patient becomes pregnant because ஓகே. whatever we have done, no, it is nullified, the ஆமா. effect. So I'll thank God this patient is now pregnant. So little bit of things what we did for her to achieve this is Great. now sorted out. And I always believe in prayers. So I keep சூப்பர் மேம். praying when I take up such things. தட்ஸ் ஸோ நைஸ். மேம் இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃபெர்டிலிட்டி, ஐவிஎஃப் இதெல்லாம் இப்போ ரீசன்ட் டேஸா தான் நெறையா பேசுறோம். இதுக்கு முன்னாடியெல்லாம் அவ்வளோலாம் கிடையாது. ஒரு வீட்ல பார்த்தீங்கன்னா 8 குழந்தை, 6 குழந்தை, 10 குழந்தைன்னு இருந்துச்சு. ஸோ ஒரு லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஹேபிட்ஸ் இதெல்லாமே வந்துட்டு ஃபெர்டிலிட்டிய வந்து பாதிக்குமா? அந்த காலத்து லைஃப் வாஸ் வெரி ஹெல்த்தி. ம். அதாவது வந்து தே ஹேட் அன் ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் அண்ட் நம்ம வீட்டு வேலையை நம்ம செய்கிறதே தப்புன்னு நினைக்காத காலம். ஸோ எவ்ரிபடி யூஸ் டு பிச்சின். வீட்டில் குனிஞ்சு வீடு கூட்டுறதாகட்டும், துணி துவைக்கிறதாகட்டும், நடந்து போய் மூலையில் இருக்க கடையில் போய் ஒரு பொருள் வாங்குறதாகட்டும். ஸோ தீஸ் திங்ஸ் ஃபார் கன்சிடர்ட் வெரி நார்மல். ஸோ நீங்கள் சராசரியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஒரு வாக்கிங்னே வச்சுப்போமே, தே வில் ஹாவ் அட்லீஸ்ட் 2 to 5 kilometers of walk average every day without any effort. ம். இப்போ பட் ஆனால் now what is the scenario? You have got multi-storied buildings and just beneath the building you have all the shops. So செடென்டரி லைஃப் ஸ்டைல். sedentary lifestyle. they லிஃப்ட்டில் இறங்கி வந்து அப்படியே வாங்கிட்டு திருப்பி லிஃப்ட்லேயே மேலே போகிறாங்க. ஸோ these are all the things and vehicles are there. You have got machines for every damn thing in your house. நீ சுண்ட வரல கூட அசைக்க வேண்டாம், பட்டனை தான் அப்படி அப்படி தட்டணும். So these are all actually making sure that the patients it's mainly lifestyle தான். ஸோ இப்போ நம்ம அந்த காலத்தில் வந்து சாதாரணமாக பண்ணதை வந்து இப்போ நம்ம வந்து நாங்கள் சொல்கிறோம், லைஃப் ஸ்டைலில் மாடிஃபிகேஷன் பண்ணுங்கள், நீங்கள் ஜிம்மு போங்க, தயவு செய்து ஒரு 2 கிலோமீட்டர் நடங்க, நீங்கள் தண்ணி ஒரு 3 லிட்டர் குடிங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் சார்ட் போட்டு கொடுக்குறோம். இப்போ சேம் திங் விச் வாஸ் வெரி அன்கான்ஷியஸ்லி டன் ஐட்டம்ஸ்லாம் இப்போ வந்து நாங்கள் வந்து அதை வந்து ஸ்ட்ராட்டஜியாக போட்டு கொடுக்குறோம். இது நீங்கள் ஒரு 6 மாதம் வந்து ஒரு 10 கிலோ குறைச்சிட்டு வாடா, யூஆர் 95 கிலோஸ், ஒரு 10 கிலோ குறைச்சிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது ட்ரீட்மெண்ட் ரொம்ப ஈஸியாக முடியும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சார்ட் போட்டு கொடுக்குறோம். டைம்ஸ் ஆர் சேஞ்சிங். அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, அந்த காலம்லாம் சொல்ல முடியாது. இப்பவுமே சில வீட்ல ஒரு குழந்தை பிறக்கலன்னா, அந்த பெண்கள மட்டும் தான், "நீ போய் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தியா? நீ செக் பண்ணியா?" அப்படின்லாம் சொல்றோம். ஆண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த ஃபெர்டிலிட்டி பொறுத்தவரைக்கும்? Yeah, this is actually a very required question தான் அது. பட் சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தை பிறக்கணுன்னா we always give 50% to the female and 50% to the male. பட் நீங்கள் சொசைட்டியில் நீங்கள் பார்க்கும்போது we need to accept that we are social animals. நமக்கு வந்து ஒரு கும்பலில் இல்லாட்டி நம்மளால் தனியாக போய் இருக்க ஆமா. முடியாது. ஸோ அந்த சொசைட்டி அப்படின்றது வந்து it includes close relatives, friends, people who walk into our life space. It could be ஒரு காய்கறி விற்கிறவங்களா இருக்கலாம், ஒரு மீன் விற்கிறவங்களா இருக்கலாம். ஸோ பீப்புள் ஜஸ்ட் கம் அண்ட் கோ கம் அண்ட் கோ அண்ட் கம் அண்ட் கோ அண்ட் வென் தே ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷம் வரைக்கும் கனெக்ட் பண்ணும்போது தே ப்ராபப்ளி மோஸ்ட் ஆஃப் them அவுட் ஆஃப் ரியல் கன்சர்ன் and the woman is the one who is exposed to all these things. ஓகே. So always she's exposed when she goes to a temple or when she goes to a function or probably she's buying mean every day or காய்கறி every day. She's getting exposed to all these things. அப்போ அவங்க போடுற கொஷின், என்னம்மா இன்னும் ஒன்றும் இல்லையா அப்படின்னு அவங்க கேட்கும்போது அவங்களுக்கு மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. அண்ட் திஸ் இஸ் த பிக்கெஸ்ட் திங் விச் நீட்ஸ் டு பி கவுன்சில்டு, தட் இட் இஸ் ஓகே. குழந்தை இல்லைன்றது வந்து இட்ஸ் பரவாயில்ல, யூ ஸ்டார்ட் ஃப்ரெஷ், இட் இஸ் ஒன்லி 2 years, இட்ஸ் ஒன்லி 5 years சொல்லி அவங்கள வெளியில் கொண்டு வரதுக்கு எங்களுக்கு போதும் ஆயிடும். ஆமா. அண்ட் சச் பீப்புள் தே ரிஃப்யூ. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து தே ஸ்டாப் கோயிங் டு. எங்கள் கிட்ட வர பேஷண்ட்லாம் சம் பேஷண்ட்ஸ் மேரிட் 8 years அண்ட் கிட்டத்தட்ட 3 years எல்லா ஒர்க்கப்பையும் நிப்பாட்டிட்டு அப்படியே வீட்டில் உட்காந்துட்டு 8 வருஷம் கழிச்சு வருவாங்க. அப்போ வந்து டோட்டலி டிப்ரெஸ்ட். என்னுடைய மருமக என் கூட எந்த ஃபங்க்ஷனுக்கு வரதில்லைம்மா, கோயில் கொடைக்கு வரதில்லைம்மா, கடை தெருவுக்கு வரதில்லைம்மா, வீட்டுக்குள்ளேயே இருக்காம்மா, ஏதாச்சும் ஒன்று பண்ணி எப்படியாச்சும் பண்ணி ஒரு குழந்தைய கொடுங்கம்மா அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட we still see so many patients walking in. But the males are fortunate. ஆனால் ஓகே. அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்து ஸ்ட்ரெஸ் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். they are equally stressed. But only thing is society is not bickering on them.
ஸோ தே கோ டு ஒர்க், அதுக்கப்புறம் தே கோ டு கேமிங், ஒரு இடத்துல போய் கிரிக்கெட் விளையாடுவாங்க, அப்புறம் வீட்டுக்கு வருவாங்க. அண்ட் ஃபங்க்ஷனில் போனால் கூட அவங்களுடைய க்ரௌடு வேறு மாதிரி இருக்கும். தே கனெக்ட், மேபி தே ஹேவ் சம் ஆல்கோ, அந்த க்ரௌடே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தே கனெக்ட் அண்ட் தே பிஹேவ் டிஃப்ரெண்ட்லி. இட்ஸ் நாட் லைக் லேடிஸ் உட்காந்து காசிப் பண்ணுற கூட்டம் அது இருக்காது. ஸோ அப்படி யாராச்சும் ஒருத்தங்க கேட்டால் கூட தே ஆன்சர் தம், தே வெரி பிளண்ட், தே வெரி ஃப்ராங்க். அண்ட் அக்கார்டிங்லி யார் யாருக்கு என்னென்ன ஆன்சர் கொடுக்கணுமோ அவங்க கரெக்டாக கொடுத்துருவாங்க. அதே இந்த மாதிரி பெண் நம்ம சொசைட்டிக்கு தெரியணும்ல மேம். அதாவது ஆண்களுக்குமே டெஸ்ட் எல்லாம் தேவைப்படுது. ஆண்களுக்குமே பிரச்சனை இருக்கு. நான் வந்து என்னுடைய பெண்களுக்கு சொல்லி தருவேன். நெக்ஸ்ட் ஆ. டைம் இஃப் எனிபடி ஆஸ்க்ஸ் யூ எனி கொஸ்டின் ஆஃப் விச் யூ ஆர் நாட் கம்ஃபர்டபுள், ஜஸ்ட் டெல் them to shut their mouth. ம். They have got no right to enter into your personal compartment and pose such uncomfortable questions. ம். So you have to take the stand and you should not allow anybody to enter into your space. And the responsibility நீ தான் எடுத்துக்கணும். So first you take that and then you come out and get help from people like us, and then you bring your husband also, because it is not that the women alone ஆமா. is responsible. Even 2 days back, she's married 5 years. She has an abortion 3 years back. For 5 weeks, bleeding ஆயிடுச்சு, nothing much there. And the 3 years they are going to infertility treatment. ம். And when they are coming to me, since they had a baby, மேல செக் பண்ணணும்னு அவங்க பண்ணவே இல்லை. ஓ, ஓகே. So the moment they entered my office, I told I will have to do a basic test for the husband and the wife. அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தா 390 the blood sugar, ஓ, severe diabetic. ம். And so then that was the root cause for ம். which அந்த இல்லைன்னா அந்த குழந்தை நல்லா இருந்திருக்கும். ஆமா. ஸோ ப்ராபப்ளி the severe diabetic ஒரு கன்செப்ஷன் ஆகும்போது that sperm is not healthy, the sperm is not good. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி the male also should equally take the responsibility அப்படின்னு சொல்லி I told her, I'm not going to do anything, only folic acid for you 3 months. Your husband should now connect with the physician, get his sugar controlled very well, and it will take at least 3 months for the quality of the semen to improve from being a diabetic sperm to becoming a healthy sperm. Then only you should try pregnancy. Next 3 months, don't even try to get pregnant, is what I have told. மேம், இப்போ நீங்க சொன்னதுல வச்சு ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ டயபெட்டிக் வந்து ஹெல்தி ஸ்பெர்ம் இருக்காது. அப்போ ஐவிஎஃப்ல அந்த ஹெல்தி ஸ்பெர்மை வந்து பிக் பண்ணி தான் நீங்க வந்து எக்ஸிக்கு அனுப்புறீங்க அப்போ இல்லையா? கூட சுகர் கண்ட்ரோல் இருக்கணும். ஓகே. சிவியர் டயபெட்டிக்னா அந்த சிவியர் டயபெட்டிக் ஸ்பெர்மை எடுத்து நாங்கள் எக்ஸி பண்ண மாட்டோம். அப்ப நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணி அது குவாலிட்டியை இம்ப்ரூவ் ஸ்பெர்ம் பண்ணிட்டு தான். ப்ரொடக்ஷன் டைமே 75 days. ஓகே. ஸோ இன்னைக்கு என்னுடைய சுகர் கண்ட்ரோல் ஆயிடுச்சு, மை ஃபாஸ்டிங் இஸ் அரௌண்ட் 100 and பிபி இஸ் லெஸ் தேன் 200னா இன்னிலேருந்து 75 days கழிச்சு தான் we will collect the sample of semen and use that for any purpose. ஓகே, வெரி நைஸ். ஓகே, ஓகே. ஆமா, இது மத்தவங்களுக்கு தெரியணும் Yeah, இல்லையா yeah, மேம்? yeah, yeah. ஆமா மேம். இப்போ இதெல்லாமே நம்ம பேசிட்டோம், லைஃப் ஸ்டைல் பேசிட்டோம், ஃபுட் பேசிட்டோம். இந்த ட்ரெஸ் இருக்குல்ல மேம், இப்போ நானுமே நிறைய கேள்விப்பட்டேன், நீ ஜீன்ஸ் போடுறதுனால தான் உனக்கு இன்னும் குழந்தை நிற்கல, இந்த ட்ரெஸ் போடாத அப்படின்னு நம்ம பாட்டிகள் வந்து சொல்றது உண்டு. ஸோ பெண்கள் உடுத்துற உடைக்கும் ஆண்கள் உடுத்துற உடைக்கும் அவங்களுடைய குழந்தையின்மைக்கும் சம்மந்தம் இருக்கா? உடை மட்டும் கிடையாது, ஆல்சோ லைஃப் ஸ்டைல். சரி, இப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசில் கல்யாணம் ஆகி 22 வயசில் ஃபேமிலி பிளானிங் முடிஞ்சிடும். இப்போ ஆமா. இஃப் யூ சி யுவர் உங்கள் அம்மா காலத்துலேருந்து வந்து பார்த்தா கரெக்டாக 17-18 வயசில் கல்யாணத்தை பண்ணி முடிச்சிருவாங்க. அடுத்தடுத்து 2 குழந்தை 3 குழந்தை, ஒரு ஃபேமிலி பிளானிங் முடிச்சிருவாங்க. 23 ஐ ஹவ் சீன் சோ மெனி பீப்புள் 23 years பிஎஸ் ஃபேமிலி பிளானிங் பியூப்பிள் ரிலேஷன் டன் அப்படின்னு தான் ஹிஸ்ட்ரியே வரும் எங்களுக்கு. பட் இப்போ இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஈஸிலி ஷிஃப்டிங் டு நியரர் 30, 29 years 30 yearsல அவங்களுக்கு கல்யாணமே ஆகுது. அண்ட் அதுக்கப்புறமா அவங்க 2 years டைம் தேவைப்படுது ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் குழந்தைன்னு ட்ரை பண்ணும்போது 32-33 years ஆயிடுது. ஆமா. ஸோ இந்த another 10 years you have added into your lifetime before you are even planning a pregnancy. ஸோ இதுவே ஒரு பெரிய ரீசன் தான். ஏன் அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த டயத்தில் வந்து நீ +2 படித்தா யூ ஆர் சம்திங் கிரேட். ஆமா. அண்ட் ஈவன் இஃப் யூ கோ டு காலேஜ் யூ வில் பி மேரிட் ஆஃப். தே டிட் நாட் எக்ஸ்பெக்ட் விமன் டு ஒர்க். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் இஸ் கம்பல்சரி. இல்லைன்னா இன்றைக்கி இருக்க எக்கானமியை வந்து நம்ம மேனேஜ் பண்ண முடியாது. அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கும்போது விமன் ஹேவ் டு ஒர்க். அண்ட் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு 10 வருஷம் வேலைக்கு போயிருப்பாங்க, கல்யாணம் பண்ணிவிட்டு வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க. ஸோ த ஒர்க் கல்ச்சர், அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியில் போய் ஸ்கூல் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும், அப்புறம் ஒர்க் ஸ்பேஸ்னால் இட் கோஸ் ஆல்மோஸ்ட் 15 to 17 years ஆவரேஜாக பிஃபோர் ஷீ இஸ் திங்கிங் ஆஃப் அ ப்ரெக்னன்சி. ஓகே. அப்போ இந்த 15 to 17 yearsம் ஷீ இஸ் எக்ஸ்போஸ்ட் இன் so many ways where her genital tract can contact infection. ஒரு சின்ன ஒரு urinary tract infection
ரிப்பீட்டடாக எனக்கு வந்துட்டே இருக்கு டாக்டர், எனக்கு வேலைக்கு போகிற இடத்துல தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எவ்வளோ லேடிஸை நம்ம பார்க்கணும். லைட்டாக அது வந்து அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் நம்ம நினைக்கிறோம். நம்ம சிவியர் ஒயிட் டிஸ்சார்ஜ் எஸ் மெனி பீப்புள் ஹேவ், சம் பீப்புள் வில் சே நெக்லிஜிபிள். லைட்டாக தான் வந்துச்சு டாக்டர், லைட்டாக பெயின் அப்டமன் இருந்துச்சு, அதுக்கப்புறம் எனக்கு எபிசோடே கிடையாது டாக்டர்னு வாங்க. வென் வி ஸ்டார்ட் இன்வெஸ்டிகேட்டிங் வி see that both the tubes are blocked. ஓகே. அப்போ the chlamydial infections வந்து there are so many infections which is so asymptomatic. அவங்களுக்கு அது சும்மா ஒரு ஃப்ளீட்டிங்காக ஒரு 2 நாள் லைட்டாக டிஸ்சார்ஜ் போடும், லைட்டாக ஒரு அடிவயிறு வலிக்கும், and it goes off in its own. பட் ஆனால் the damage what that infection does to the genital tract is such that the tubes are damaged and she is not getting pregnant and she will need an IVF because both the tubes are damaged. அப்போ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட பெண்கள் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுதான் சொல்கிறேன். Okay. இப்போ நம்ம எக்ஸஸ் ப்ளீடிங் ஆகுது. அதே மாதிரி இன்னொன்று வாட் ஐ வாண்ட் டு ஹைலைட் ஹியர் இஸ் பெயின் அப்டமன். ஸோ இப்போ நம்ம வந்து அடிவயிறு வலிக்குது, பெண் குழந்தைகள் வந்து சாதாரணமாக மென்சஸ் வரும்போது வயிறு வலிக்குதுன்னா நம்ம வி டென் டு ஜஸ்ட் அக்செப்ட் இட் அண்ட் சரியாக போகும், நிறைய தண்ணி குடி, கொஞ்சம் அடிவயிறில் கொஞ்சம் ஒத்தனை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே அதை வந்து நார்மலைஸ் பண்ணிடுவோம். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி தான் வலி இருந்துச்சு. த பேஷண்ட் வில் செல், மேடம் எனக்கு கூட ரொம்ப வலிச்சது மேடம், சின்ன வயசில் இருக்கும்போது, கல்யாணம் ஆகிட்டு தான் அந்த வலி சரியாச்சு மேடம், அதே மாதிரி என் பொண்ணு கஷ்டப்படுறா, ஒரு வருஷமாக கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த காலத்தில் எப்படி இருந்ததோ தெரியாது, பட் இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனி பெயின் டியூரிங் மென்சஸ் விச் ரெக்வயர்ஸ் தட் பர்சன் டு கோ ஆன் அ பிரேக், அதாவது ஸ்கூலுக்கு போக முடியல, வேலைக்கு போக முடியல, இந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரியோட ஒரு குழந்தை சொல்லும்போது அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி குழந்தைங்கள வந்து நாங்கள் வந்து இப்போ எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷனுமே அது காரணமாக இருக்கலாம்னு கண்டுபிடிச்சி நோ வாட் வி ஆர் ஃபோக்கஸிங் இஸ் டிஸ்மெனோரியானா பீரியட்ஸ் வரும்போது பெயின் இன் அடலசென்ட், அதாவது 13 வயசுலேருந்து 19 வயசுக்குள்ளே வர குழந்தைங்களுக்கு இந்த வயிறு வலின்றதை வந்து நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ இப்போ நெக்லெக்ட் பண்ணி அந்த 19 வயசு தாண்டி அவங்க அப்படியே அந்த ஜர்னி பண்ணி எங்ககிட்ட வரும்போது தே பிகம் ஃபுல் ஃப்ளெஜ்டு எண்டோமெட்ரியாட்டிக் கேசஸ். யூ ஹேவ் ஹியூஜ் சிஸ்ட், ஹியூஜ் பிளாஸ்டர்டு அப்டமன் அண்ட் உங்களுக்கு குழந்தை நிப்பாட்டுறதுலாம் வந்துட்டு ஐவிஎஃப்ல கூட குழந்தை நிப்பாட்டுறது கஷ்டமாயிருது. ஒரு சிம்பிள் ஒரு செக் அந்த குழந்தைங்க வந்து சொல்லும்போது, கம்ப்ளைண்ட் சொல்லும்போது பெற்றவங்களும் கேட்கணும். வி ஆர் கிவிங் திஸ் அவேர்னஸ் இவன் டு த டாக்டர்ஸ். ஏன்னா டாக்டர்ஸே வந்து சரியாயிருண்டா பார்த்துக்கோ, பேரஸ்டமால் மட்டும் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலான பெயினாக இருந்தால் ஒரு பேரஸ்டமால் போட்டால் சரியாயிடும். ஆனால் மாதம் நான் 6 மாதம் வந்து நான் பேரஸ்டமால் 3 வேலையும் நான் போட்டால் தான் என்னால் வேலை செய்ய முடியும்னா தட் இஸ் நாட் கரெக்ட். ஒரு பேசிக்காக ஒரு அல்ட்ராசவுண்டு, பேசிக்கான ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணினா கூட இதை நம்ம கண்டுபிடிச்சி ஜஸ்ட் கீப் இட் அண்டர் கண்ட்ரோல். ஸோ எக்ஸாக்டா ஒரு ரூட் காஸ் தெரிஞ்சு அதை நம்ம கொண்டு போறது. Keep it under control. So we have medicines now. We have got drugs which you can give it for 5 years also. Okay. So that they cross that adolescent period from 13 to 18. ஒரு 5 வருஷம் அந்த மாத்திரையை கொடுத்தோம்னா அந்த எண்டோமெட்ரியோசிஸ் ஆரம்பிச்சது மோஸ்ட்லி இல்லாமே போயிடும். அண்ட் அப்போ வந்தால் கூட 18 வயசுக்கு அப்புறம் வரும்போது it will not be so severe as for those people who never underwent any treatment. Okay. So this is what we are now spreading awareness on endometriosis. So this is one very important thing I would like to வெரி convey. நைஸ் மேம். இப்போ நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பெண்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஆண்கள் ஓகே, ஒரு ஆண்கள் அவங்களுக்கு வந்துட்டு இந்த குழந்தையின்மை தீர்வை தீர்க்கணும்னா அவங்க என்னென்னலாம் பண்ணணும்? அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும்னா? ஸோ பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் தான். இப்போ நம்ம வந்து இப்போ பெண்களுக்கு என்ன சொல்கிறோம், நல்லா நடக்கணும், நல்லா குனிஞ்சு வந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, உணவு நல்லா சாப்பிடணுன்றோம்ல. சேம் திங் கோஸ் ஃபார் த மேல் ஆல்சோ. ஸோ ஹீ ஷுட் ஹீட் ஹெல்த்தி ஃபுட் அண்ட் ஹீ ஷுட் ஸ்லீப் லிட்டில் பிட் ஏர்லி, மேபி அவாய்ட் ஃபுட் bought from outside, and probably wear loose fitting dresses. So ஸ்க்ரீன் டைம் அவாய்ட். ஆமாம். ஸோ அண்ட் ஹேவ் அ குட் ஸ்லீப் ஆல்சோ. ஸோ இப்போ வந்து Okay. பார்த்தீங்கன்னா இப்போ அந்த நடுவில் பார்த்தீங்கன்னா டைட்டாக ஜீன்ஸ் போட்டிருப்பாங்க ஜென்ஸு. ஸோ இந்த டைட்டாக ஜீன்ஸ் போட்டுட்டாலே அந்த ஸ்பெர்ம்ஸ் எல்லாமே செத்தே போயிடும். ஸோ ஆமாம். ஸோ இந்த செமன் இந்த ஸ்பெர்ம் வந்து யூஸ்வலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கன் ஆஃப் தட் ப்ரொடக்ஷனே பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஃப்ரீ ஒன்லி, ஸ்க்ரோட்டம் ஃப்ரீயாக தான் இருக்கும். பிகாஸ் இட் டசன்ட் லைக் த டெம்பரேச்சர் விச் த பாடி ஹேஸ். அப்போ வந்து வென் யூ கீப் இட் டைட், ஒரு நிக்கர் போட்டு நீ டைட்டாக என் கூடவே வா அப்படின்னு நம்ம வந்து அதை போய் ஹக் பண்ணும்போது த டெம்பரேச்சர் ஃப்ரம் திஸ் பாடி இஸ் கெட்டிங் டிரான்ஸ்மிட்டட் அண்ட் தட் ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சர் பை 1 degree will kill all the sperms inside. ஓகே. ஸோ இது யாருமே டைட்டாக ஒரு Yes, tight fitting dress எல்லாம் we should avoid.
அது ஓகே. ஒண்ணு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அகெயின் யூ ஹேவ் காட் ஆல்கஹால்ஸ், யூ ஹேவ் காட் ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹாலிசம் ஆக்சுவலி டேமேஜஸ் த லிவர் அண்ட் அன் அன்ஹெல்தி லிவர் வில் டெஃபினெட்லி ஸ்டாப் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ். கொஞ்சம் லிவர்லாம் கெட்டு போச்சுன்னு சொன்னா, ஸ்பெர்ம்ஸ்லாம் 0 ஆயிரும். ஆமா. அப்ப நம்ம பிள்ளைங்கலாம் 16 வயசுல குடிக்க ஆரம்பிக்குது. இப்ப இவங்க 30 வயசுல போம்போது எங்க இந்த ஸ்பெர்ம்ஸ் இருக்கும்? ஸோ ஆண்களே குடி, புகைப்பிடித்தல் இதெல்லாம் கொஞ்சம் நீங்க வந்து ஒதுக்கி வச்சா தான் அழகான ஹெல்தியான குழந்தை பிறக்கும். அப்புறம் வருத்தப்படாதீங்க. வி ஆர் ஆக்சுவலி சீயிங் சோ மெனி மேல்ஸ் வித் 0 ஸ்பெர்ம்ஸ். அந்த ஓகே. காலத்துல வந்து ரொம்ப கம்மி தான் பார்ப்போம். நாங்க 250 மில்லியன், 400 மில்லியன்லாம் பார்த்துருக்கேன். அப்பலாம் நாங்க தான் மைக்ரோஸ்கோப்ல வச்சு எண்ணுவோம். அப்பலாம் லேப்ஸ்லாம் இருக்காது. ஆமா. When we started infertility practice, I used to have a microscope. I used to have a slide. I'll put that semen one drop and I will see and I will try to count. The chamber, new bar chamber ஒண்ணு இருக்கும். அதில போட்டு கவுண்ட் பண்ணிட்டு இருப்போம். கண்ணு வலிக்கும். அவ்ளோ ஸ்பெர்ம்ஸ் இருக்கும். அப்படியே குச்சு 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 குச்சுன்னு ஓடிட்டு நீங்க இருக்கும். தேட வேண்டியதா இப்ப இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா, நியூ பார் சேம்பர்ல 10 கூட இருக்க மாட்டேங்குது. So ம். it's pathetically the overall sperm count has reduced, and now we are actually the infertility people are now thinking at one day when there is no sperm going to be available, we have to try something else இது to get. கிரைசிஸாவே ஆமா, மாறிடுது. it's a crisis தான். Males are going into a terrible crisis, and I will take this opportunity to tell that please males take care of yourself. ட்ரூ. ஸோ மேம் இப்ப இவ்ளோ நேரம் மருத்துவத்த பத்தி பேசுறோம்ல. நீங்க தொடர்ந்து ஒரு 35 வருஷமா இத பேசி, சொல்லி, இத பத்தியே பார்த்து உங்களுக்கு ஒரு சலிப்பு தன்மை என்னைக்காவது வந்திருக்கா? இல்லப்பா, I love this profession so much. ஓகே. அண்ட் ஒரு குழந்தைய வந்து டெலிவரி பண்ண குழந்தைய கையில எடுத்து அந்த குழந்தையோட அப்பா கிட்ட, இல்ல தாத்தா பாட்டி கிட்ட, இல்ல அவங்க அந்த குழந்தையோட அக்காட்டியோ அண்ணன்ட்டியோ குடுக்கும்போது செகண்ட் பேபீஸ்லாம் இட்ஸ் சச் அன் அமேசிங் ஃபீலிங். இட்ஸ் ஸோ மேஜிக்கல் உங்களுக்கு ரொம்ப அண்ட் சாட்டிஸ்ஃபைடா every time I reinvent myself when I do that. ஓகே. Oh, ஓகே. God has blessed me to do this at this point of time. So thank you God அப்படின்னு தான் வந்து இறைவனுக்கு ஒரு நன்றி சொல்லும்போது you never get tired. கிரேட், ஸோ கிரேட், கிரேட். தட் அது வந்து உணரும்போது தட் ஒன் திங் கீப்ஸ் us கோயிங் பேக் அகெயின் அண்ட் அகெயின் டு திஸ் ப்ரொஃபஷன். ஸோ இந்த சலிப்பு தன்மை இல்லன்னு சொல்லிட்டீங்க. அப்ப எது உங்கள மோட்டிவேட் பண்ணுச்சு மேம்? எதனால வந்துட்டு ஓகே நான் இத பண்ணிட்டே இருக்கணும் அப்டின்ற ஒரு உந்துதல்? எனக்கு மருத்துவத்தில் தெரிஞ்சது ஒரே விஷயம் இதுதான். ஆ. அண்ட் ஒன்று 2வது லைக் இந்த 35 வருஷம் அனுபவத்தை வந்து அடுத்தடுத்து வர பேஷண்ட்டுக்கு கொடுக்கணும் இல்லையா? ஆமா. இப்போ நாங்கள்லாம் இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்கோம்னா, பேஷண்ட் உள்ள வாக்கின் வந்து பண்ணுச்சுன்னா, ஐ டெல் தம் எவ்ரிதிங் இஸ் ஃபைன், இல்லை எவ்ரிதிங் இஸ் நாட் ஃபைன் அண்ட் வாட் யூ நீட் டு டூ. நீங்கள் என்ன பண்ணணும், நீ இப்படிலாம் வந்து 95 கிலோ வச்சுட்டு வந்தேன்னா எப்படிடா உன் பிள்ளைய நான் ஹெல்த்தியாக உனக்கு கொடுக்கறது, நீ இது முதல்ல நீ வெயிட்டை குறை, இதை சாப்பிடு, இதை சாப்பிடாத, நீ இந்த மெடிசன்ஸ்லாம் கரெக்டாக எடுத்துக்கோ, உனக்கு லைட்டாக சுகர் வர மாதிரி இருக்குது, சுகர் வராமல் இருக்கிறதுக்கு நீ என்னென்னலாம் செய்யணும், உனக்கு கால் லைட்டாக வீங்க ஆரம்பிச்சிருக்கு, உனக்கு ஐ திங்க் யூ ஆர் கோயிங் டு ஹேவ் நவ் பிபி, ஜஸ்ட் மானிட்டர் தெம். ஓகே. அண்ட் வென் கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணி அந்த பேஷண்ட்டை நம்ம 9 months கொண்டு போகும்போது வி end up having a healthy mother with a healthy baby. So that and also now I have got so many people training under me. So I am actually passing on this knowledge and how to take the case forward to the next generation so that the art of birthing, ஆர்ட் ஆஃப் கிவிங் பர்த் வந்து அது போயிடக்கூடாது அப்படியே. ஸோ நாங்கள்லாம் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒழுங்காக ப்ராப்பராக ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான் ஐ எம் பிளானிங் ரிட்டையர்மெண்ட் பிகாஸ் அல்டிமேட்லி ப்ரொக்ரியேஷன் இஸ் யூனிவர்சல். ஒரு நல்ல சமூகத்த உருவாக்குறதே உங்களுக்கு ஒரு உந்துதல் ஆமாம், தான். ஹெல்த்தி பேபினாலே அவங்க ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு ஹெல்த்தி இண்டிவிஜுவலாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் சிட்டிசனாக உருவாகுறாங்க. ஸோ ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட் வென் ஐ கிவ் a healthy baby to the society, I am producing a healthy citizen for the country. கிரேட். ஸோ ஐ எம் ஆல்சோ டேக்கிங் கேர் ஆஃப் த நீட் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ அப்படி நினச்சி தான் ஒவ்வொரு டெலிவரியும் ஐ உனக்கு பிபி வரக்கூடாது. இன்னும் தாய்ப்பாலை பற்றி நீ கேட்டீங்கன்னா இன்னும் 1 மணி நேரம் பேசுவேன். ஸோ அகெயின் breast feeding also plays a very important role in creating a good citizen in the future. ஸோ ஃபஸ்ட்டு டெலிவரி. ஸோ இப்படி நம்ம இதெல்லாம் கொண்டு போகும்போது we are able to give them a healthy delivery. ஹெல்த்தி டெலிவரி நீங்களாம் அந்த சுகப்பிரசவம்னு சொல்லுவீங்க, நாங்கள் வந்து சேஃப் டெலிவரின்னு சொல்லுவோம். நாங்கள் எங்களுக்கு வந்து டெலிவரி கீழ் வெஜைனால வந்தாலும் எங்களுக்கு ஓகே தான், சிசேரியன் ஆனாலும் ஓகே தான், ஆனால் சேஃப் டெலிவரியை நாங்கள் பண்ணணும் அப்படி தான் நாங்கள் நினைப்போம். ஆனால் இது எல்லாம் சரியாக போகும்போது அந்த சேஃப் டெலிவரி வெஜைனிலே நிறைய பேஷண்ட்டுக்கு ஆகத்தான் செய்யுது. இப்போ அது ஒரு கேள்வியை கேட்பீங்க, இப்போ யாருக்குமே நார்மல் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. பட் ஆனால் அப்படி கிடையாது. பேஷண்ட்ஸ் when they listen, when they understand that it is me who has to perform for the delivery, அவங்க the team is there only to support me, I need to perform, I am the star here, so I need to take my baby out in the normal route வந்து நான் டெலிவரி பண்ணணும்னா நான் கரெக்டாக என்னோடய வேலையெல்லாம் செய்கிறேன்னான்னு செக் வச்சு நீங்கள் செய்யும்போது அப்போ அந்த பேஷண்ட் கண்டிப்பாக சுகப்பிரசவம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் நடக்குது. இப்போவும்
நடக்குது. வீட்டுக்கு ஹேப்பியாக போகிறாங்க. பட் அது இல்லைனாலும் பரவாயில்லன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். எங்களுக்கு வேண்டியது வந்து ஹெல்த்தி மதர் அண்ட் ஹெல்த்தி பேபி. பட் வி ஆர் ட்ரைங் டு மோட்டிவேட் தம் டு ஹேவ் எ சேஃப் டெலிவரி ப்ரிஃபரபிளி நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இல்லைனாலும் பரவாயில்ல. ஏன்னா என் ரிசல்ட் வந்து இப்போலாம் ஒரு குழந்தை 2 குழந்தை கான்செப்ட் அப்படின்றதுனால கண்டிப்பாக கொஞ்சம் கூட வந்து இங்கே காம்ப்ரமைஸ் எங்களால் பண்ண முடியலை. ஸோ வி ஆர் ஆல்சோ அவர் ஹேண்ட்ஸ் ஆர் டைடு. பேஷண்ட்ஸ் தெம்செல்ஸ் ஆர் ஃபோர்சிங் அஸ் டு டூ சிசேரியன். நிறைய கதையெல்லாம் சொல்லலாம். மேம் இப்போ 1000க்கு மேல குழந்தைங்கள வந்து நீங்க டெலிவர் பண்ணி நீங்க சொல்றத பார்க்கும்போது, இப்போ எத்தனையோ குழந்தைகள உங்க கையில நீங்க வாங்கி நான் ஒரு குடுத்துருக்கீங்க. 15,000 20,000 குழந்தைங்கள ஆமா. அப்போ ஒரு 35 வருஷத்துல இத்தன குழந்தைங்கன்னும்போது உங்க அனுபவம் எங்களோட வயசு. அப்ப இத்தன நாள்ல கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு ஒரு பயங்கர ப்ளசன்ட் நெறைய மொமெண்ட்ஸ் இருக்கும். அதுல ஸ்பெஷலா சொல்லணும்னா, நீங்க பிரசவம் பார்த்த குழந்தை இருக்கும்ல, வளர்ந்து உங்ககிட்டயே வருவாங்கல்ல, அந்த அந்த ஃபீலிங் பத்தி கொஞ்சம் இட்ஸ் சொல்லுங்களேன். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபீலிங். ஆக்சுவலா நான் டெலிவரி பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளைங்க பெருசாகி, அதுங்களுக்கு கல்யாணம் ஆகி, அதுங்களுக்கும் டெலிவரி பார்த்து, இப்ப அந்த செகண்ட் ஜெனரேஷன் குழந்தைங்க வந்து அதுங்க வயசுக்கு வந்து, அதுங்களும் 1, 2 கல்யாணம் கூட ஆயிப்போச்சு. ஆமா, ஓகே. நான் டெலிவரி பண்ண பேஷண்ட்டோடைய டாட்டருடைய டாட்டர் நவ் இஸ் ஒரு 3 கெட்டிங் தலைமுறைய மேரிட். பார்த்துட்டீங்க. எஸ். இந்த பக்கம். அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அம்மா, அவங்களுடைய பாட்டி, அவங்களுடைய கைனிக் கம்ப்ளைண்ட்ஸ், யூட்ரைன் ப்ளீடிங் ஆகட்டும், ஒரு கேன்சர் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட், தே சர்ச் அண்ட் கம். உண்மையால் மடத்துட்டு போவோம். அவங்கள்ட்ட போய் காட்டினா அவங்க சரியா சொல்லிருவாங்க. இது சரியா இல்லையான்னு சொல்லிருவாங்க. ஸோ தட் ரிலேஷன்ஷிப் between the patients, what we build, actually is what I cherish. And I love my patients, and my patients also love me back. That is how. ரொம்ப ஆமா. ரொம்ப அழகா நெறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க மேம். உங்ககிட்ட பேச பேச இன்னுமே நெறைய கன்டென்ட் இருக்கு. பட் இது முடியணும் அப்படிங்கிறதுனால நம்ம எங்களுக்கு இன்னும் கூட வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு இது தெரியணும் மேம். நீங்க வந்து இவ்ளோ விஷயம் சொன்னீங்கல்ல. ஒரு 35 இயர்ஸ்ல வந்து எல் எவ்ளோ கேஸஸ் பார்த்துருப்பீங்க. எல்லாமே பண்ணியிருப்பீங்க. பட் உங்க லைஃப்ல மறக்க முடியாத ஏதாவது ஒரே ஒரு விஷயம் இருக்கும்ல. நீங்க பார்த்த மறக்க முடியாதுன்றது கிடையாது. சி சோ மெனி கேஸஸ் லைஃப் அண்ட் டெத்துக்குள்ள போராடி எத்தனையோ பேஷண்ட்ஸ வெளியில இழுத்துட்டு வந்து வி ஹேவ் கிவன் தெம் லைஃப் அண்ட் வி ஹேவ் கிவன் தெம் இல்ல. எங்க மூலியமா காட் ஹஸ் கிவன் லைஃப் டு தெம் அப்படின்ற ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் எபிசோட்ஸ் இருக்கு. அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பீடியாட்ரிஷியன்ஸே கிடையாது. ஸோ பேபி டாக்டர்ஸ் வந்து இப்பலாம் வந்து டெலிவரி ஆகும்போது 100% நியோனட்டாலஜிஸ்ட், நியூ பார்ன் கேர் டாக்டர் பக்கத்துல வந்து நின்னுட்டு இருக்காங்க. பேபிய ரிசீவ் பண்றதுக்கு. அதுக்கு முன்னாடி ஃபியூ இயர்ஸ் பேக் பீடியாட்ரிஷியன்ஸ் வந்து நிப்பாங்க. பட் வென் வி ஸ்டார்டட் அவர் பிராக்டிஸ் வி நெவர் ஹேட் பீடியாட்ரிஷியன்ஸ். ஸோ நாங்க அந்த டக்குன்னு ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ் வீட்ல பேபி கஷ்டப்படுது அப்படின்னு ஒரு கண்டிஷன் காண்டி நார்மல் டெலிவரி ஃபோர்சப்ஸ் போட்டு நார்மல் பண்ணாலோ, இல்ல வேகமா போய் சிசேரியன் பண்ணாலோ குழந்தை அழுகவே அழுகாது. ஆனா அந்த குழந்தைக்கெல்லாம் வந்து நாங்க வந்து வி ஹேவ் கிவன் மவுத் டு மவுத் ரெஸ்பிரேஷன். என்னுடைய மூச்சு காத்த அது உள்ள விட்டு அந்த டியூப கூட போட டைம் இருக்காது. வாய் ஃபுல்லா அந்த குழந்தைக்கு அந்த க்ளாக் ஆயிருக்கும். இந்த லங் பைப்ஸ்லாம். அது ஐ ஹேவ் ஈவன் சக்ட் இட் அவுட் வித் மை ஓன் மவுத் ஆல்சோ. அவ்வளோ இந்த டியூப்ல வராது. இந்த டியூப் வந்து சின்ன டியூபா இருக்கும். அந்த டியூப்ல சக் பண்ணா வராது. வித் மை ஓன் மவுத் ஐ ஹேவ் சக்ட் ஆல் தட் மியூக்கஸ் பிளக், ரிமூவ்ட் இட் அவுட் அண்ட் தென் பேக் மாஸ்க் பண்ணி அண்ட் தென் அந்த ஃபர்ஸ்ட் பிரெத் அந்த குழந்தை வரும்போது, அதுக்குள்ள எனக்கு வேர்த்து எனக்கே நெஞ்சு வலி வந்துருக்கும். அதனால தான் டாக்டர்ஸ வந்து கடவுளுக்கு சமமா நினைக்கிறாங்க. Baby would have become blue. And it is almost in the verge of the final few moments of the life வரைக்கும் போய் தென் அந்த ப்ளூ கொஞ்சம் கொஞ்சமா மாறி அந்த பிங்க்னஸ் அந்த ஸ்கின் எல்லாம் ப்ளூ ஆகி ஐயோ பாப்பா போயிடுச்சு போல இருக்கே ஆண்டவா முருகா அப்படின்னு சொல்லிட்டு வி கிவ் அவர் லைஃப் அண்ட் வி ரிவைவ் தட் அண்ட் தென் த பேபி பிகம்ஸ் பிங்க் ஆல் ஓவர் அண்ட் தென் வி சென்ட் தோஸ் பேபிஸ் டு further care to the nearby pediatric hospitals. We had 1 or 2 in the city அப்போ. We will have நுங்கம்பாக்கம் சைல்ட் ட்ரஸ்ட் இருக்கும், சூர்யா ஹாஸ்பிட்டல். அங்கே தான் நாங்கள் இனிஷியலி அந்த 25-30 இயர்ஸ்க்கு முன்னாடி பேபிஸ் அனுப்புவோம். அப்புறம் when they come back I will always pray, டாக்டர் இந்த குழந்தைக்கு ஐக்கியூ நல்லா இருக்கணும். ஏன்னா கொஞ்ச நேரம் ஆக்சிஜன் சப்ளை அந்த குழந்தைக்கு சரியாக போகலை. அப்புறம் அதுங்க ஸ்கூலில் போயிட்டு அதுங்க கப்பு வாங்கிட்டு வரும், அச்சீவர்ஸாக வருங்க. அதெல்லாம் தான் உங்களோட ஆமாம் மறக்க ஆமாம். முடியாத திஸ் சைல்டு இஸ் நவ் காலேஜில் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கான் டாக்டர் இந்த குழந்தை அனிருத் அப்படின்னு ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அனிருத்தோடைய அம்மா கொண்டாந்து என்கிட்ட கொடுக்கும்போது அதெல்லாம் தான் வந்து லைக் இட் ரியலி கிவ்ஸ் அஸ் தட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தட் ஐ திங்க் ப்ராபப்ளி ஐ ஹவ் டன் மை ஐ ஹவ் பீன் ஜஸ்டிஃபைங் என்னுடைய ப்ரொஃபஷனை வந்து ஐ ஹவ் டன் இட்
இன் அ ஃபேர் வே அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ இந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குது. பேஷண்ட்டுக்கே ஹார்ட் ரேட் இல்லாமல் போய் அதை ரிவைவ் பண்ணி அந்த காலத்தில் பேபிஸ் ஹேவ் ரிவைவ் லைக் தி சிக் பேபிஸாக வருவாங்க. சடனாக தான் தே வில் கம். பிகாஸ் அந்த காலத்தில் கேர் அவ்வளோ அந்தளவுக்கு ஸ்கேன்ஸ் கிடையாது. இப்போல்லாம் ஸ்கேன் இருக்குது. இப்போ எங்களுடைய 3rd ஆமா ஸ்கேன் இருக்குது. ஸோ நாங்கள் சொல்லிடுறோம், இந்த குழந்தைக்கு கண்டிப்பாக தண்ணி குறைஞ்சி போச்சு, இந்த குழந்தைக்கு மூச்சு அடைச்சிரும். ஸோ 1 வீக் தான் உள்ள குழந்தை இருக்கணும், 1 வீக்குக்கு மேலே தாண்டாது. நவ் வி ஆர் மேனேஜிங் இட் வெரி வெரி ப்ரிசைஸ்லி. அப்போல்லாம் ஸ்கேனே கிடையாது. வித் ஒன்லி 1 ஸ்கேன் டன் இன் த என்டையர் 10 months. அதுவும் இந்த பேஷண்ட் வில் ஹேவ் டு கோ டு மெடிஸ்கேன். இப்போ growth scan, anomaly scan. இப்போ now we do 5, at least 4 to 5 scans இந்த 9 monthsல வந்து பார்க்கும்போது and if there is one variation னா உடனே அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை ஹை ரிஸ்க்காக கொண்டு வந்துடும். இல்லை இந்த பேஷண்ட்டுக்கு வந்து growth வந்து ப்ரொஃபைல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஐ எம் நாட் ஹாப்பி, எடுத்துகிட்டு வா அந்த ஃபைலை ஹை ரிஸ்க்னு போட்டு அவளை அடிக்க வர சொல்லி வை இந்த பேபி இஸ் நாட் கோயின்னு கண்டுபிடிச்சி அதை ரெக்டிஃபை பண்ணி பேபிக்கு அந்த வெயிட்டை கொடுத்து we are giving a safe delivery. அப்போல்லாம் அந்த ஆப்ஷனே கிடையாது எங்களுக்கு. we never had. and ரெண்டாவது பேஷண்ட் will never come for regular checkup also. அப்போல்லாம் மந்த்லி ஒன்ஸ்ன்ற கான்செப்டே இருக்காது. நாங்கள் மந்த்லி ஒன்ஸ்னால் அது 3 மாதம் கழிச்சு தான் வரும். 7வது மாதம் அனுப்பிச்சோம்னா பிரசவ வலியோடு தான் வருவாங்க. வீட்டில் வேணான்னு சொல்லிட்டாங்க டாக்டர் அப்படின்வாங்க. ஸோ தெர் வாஸ் நோ அவேர்னஸ். ஸோ அப்படி வர பேஷண்ட் தான் இப்படி மாட்டோம். அண்ட் ஸோ வெரி நைஸ் மேம். ஸோ உங்கள் கூட பேசினதில் இன்னுமே நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் போல இருக்குது. பட் தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ அழகாக இவ்வளோ தெளிவாக இத்தனை விஷயங்களை சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம் மேம். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு இன்டர்வியூவில் நம்ம மீட் பண்ணுவோம். I too enjoyed sharing my memories with you. Thank you so much. Thank you so much, ma'am.